விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 94வது பாடலும் விளக்கமும் இணைகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 94. புகழ் அற்றவரை உலகத்தவர் மதியார். புகழ் அற்றவரை உலகத்தவர் மதியார். பூதலத்தில் மானிடராய் பிறப்பதரிது. பூதலத்தில் மானிடராய் பிறப்பதரிது என புகழ்வர். பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தியாம் தலங்கள் அன்பாய் சென்று நீதி வழுவாத வகை வழக்குரைத்து நல்லோரை நேசம் கொண்டு காதவழி பேரில்லார் கழுதை என பாரில்லோர் கருதுவாரே. புகழ் அற்றவரை உலகத்தவர் மதியார். பூதலத்தில் மானிடராய் பிறப்பதரிது. பூதலத்தில் மானிடராய் பிறப்பதரிது என புகழ்வர். பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தி. ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தியாம் தலங்கள் அன்பாய் சென்று நீதி வழுவாத வகை வழக்குரைத்து நல்லோரை நேசம் கொண்டு காதவழி பேரில்லார் கழுது என பாரிலுள்ளோர் கருதுவாரே. இவ்வுலகத்தில் மனிதராக பிறப்பதரிது என்று சொல்வர். ஔவையார் அவர்களும் குறிப்புதான். அரிதறிது மானிடராய் பிறப்பதரிது, அதிலினும் கூடும் குருடு சேவிடு பேடி நீங்கி பிறத்தலரிது, பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது என்று ஔவையார் குறிப்பிடுவார். அதுபோல இவ்வுலகத்தில் மனிதராக பிறப்பது அரிது என்று சொல்வர். அப்படி பிறந்தவரும் முதன்மையான மறைகளின் முறைப்படி அருள் புகழ் இவற்றை உடையவராய் தல யாத்திரை செய்து நியாயம் தவறாத வண்ணம் வழக்குகளை தீர்த்து சான்றோரை வழிபாடு செய்து நல்லவர் என்று காத தொலைவு வரையிலேறும் பரந்த பெயர் பெறாதவர் கழுதை போன்ற இழிந்த பிறப்பே என்று யாவரும் இகழ்வர். மீண்டும் பாடலை பார்ப்போம். புகழ் அற்றவரை உலகத்தவர் மதியார். பூதலத்தில் மானிடராய் பிறப்பதரிது. பூதலத்தில் மானிடராய் பிறப்பதரிது என புகழ்வர். பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தி. ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தியாம் தலங்கள் அன்பாய் சென்று நீதி வழுவாத வகை வழக்குரைத்து நல்லோரை நேசம் கொண்டு காதவழி பேரில்லார் கழுது என பாரிலுள்ளோர் கருதுவாரே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 94வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.